ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு செய்கிறப்ப. சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானது கடுகு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க, சின்ன சின்ன பீசஸாக. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளி ஒன்று, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, கார்ன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் காமிக்க மறந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் பாயில் வெந்துடணும். நல்லா தண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை சாண்ட்விச் செஞ்சுக்கலாங்க. நான் சாண்ட்விச் பிரெட்டு தாங்க எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு வந்து க்ரீன் சட்னியும் ஒரு சைடு சாஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீன் சட்னிக்கு வந்து நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புளி கொஞ்சம், உப்பு வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுதான் ஒரு சைடு நம்ம தடவ போகிறோம். இந்த க்ரீன் சட்னியோட இந்த வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வெஜிடபிளையும் வச்சு மேலே சீஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். கிட்ஸுக்காக இருந்தால் சீஸ் வைக்கலாங்க. பெரியவங்களுக்கு சீஸ் வைக்காமல் கூட நீங்கள் அப்படியே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து தோசை தவாலையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக சாஸோட சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் சாண்ட்விட்சை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுது, நல்லாவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் சாண்ட்விட்சை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.